திருவண்ணாமலையில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் மலையாகவும் இருக்கிறார் இங்க சிவன், இங்க அக்னியாகவும் இந்த சிவன் இங்க இருக்கிறாரு. அதனால அண்ணாமலையார் கோயிலுக்கு நாங்க பூஜை பண்றதுக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் வந்திருந்தோம். ஒரு திவ்ய தரிசனம், விபூதி அபிஷேகம், நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லாமே இங்க பஸ்வமா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விபூதி அபிஷேகம், மனம் குளிர பால் அபிஷேகம், நம்மளுடைய கண் குளிர சந்தன அபிஷேகம் எல்லாமே கண்டு கழிச்சோம். அண்ணாமலையாருக்கும் அபிஷேகம் நடந்தது, உண்ணாமலை அம்மன் அந்த அம்மாவுக்கும் இங்கே அபிஷேகம் நடந்தது. எல்லாவற்றையும் குடும்பத்தோட பார்த்து மனம் நிறைய பிரார்த்தனைகளோடும் கண் நிறைய சந்தோஷத்தோடும் நாங்கள் இங்கே சாமியை பார்த்துட்டு போகிறோம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வேற இப்போ 10 நாட்களுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த விசேஷத்தையும் இன்று மாலையில கண்டு அந்த திவ்ய தரிசனத்தையும் பார்க்கணுன்றதுக்காக காலையிலேயே வந்துட்டோம். இந்த மாலை 6 மணிக்கு மேல மலையே அண்ணாமலையே அங்க மலையா இருக்கிறாரு, அங்க எரியக்கூடிய கார்த்திகை தீபத்தையும் பார்த்து தரிசனம் செய்யலாம் என்று நினைக்கிறோம்.